உமா தூங்குற பாரு, ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டுலாம் இருக்காங்க. எழுப்பதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. டிஸ்சார்ஜ் பில்லு எல்லாமே பே பண்ணியாச்சு. வீட்டுக்கு போனோம்னா இவங்க ரெண்டு பேரையும் எழுப்பலான்னு பார்த்தா இப்படி உறங்கிட்டு இருக்காங்க. அப்படியே உமா மாதிரி தான் இருக்கா என் செல்ல குட்டி. சரி, மெதுவா உமாவை எழுப்பலாம். வீட்டுக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா வச்சு உறங்குவா. உமா 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 என்னங்க உமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னும் போர் அடிக்கலையா? டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. நீ இப்படி உறங்கிட்டு இருக்க? வீட்டுக்கு போகணுமா? ஆமா பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்ல. நல்லா அழுதுட்டே இருந்தாங்க, பாலை கொடுத்து உறங்க வச்சேனா எனக்கும் டயர்டா இருந்துச்சுன்னு நானும் அப்படியே படுத்து நல்லா உறங்கிட்டேன். பில்லெல்லாம் பே பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டா? ஆமா உமா, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிட்டு. நான் போகும்போதே நீ நல்லா உறங்கிட்ட. அதான் நான் எல்லாத்தையும் மெதுவா பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் போனேன். அந்த பில் பண்ணக்கூடிய இடத்துல ரொம்ப கூட்டமா இருந்துச்சுன்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பில்லிங் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். காரும் எடுத்துட்டு வந்தாச்சு. இனி நம்ம போக வேண்டியதுதான். கிளம்புவோமா? சரிங்க, கிளம்பலாம். சரி, நீ மெதுவா எந்திரிச்சு வாஷ்ரூம்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. அவ்வளோ நேரம் பாப்பா உறங்கிட்டு. சரிங்க. அவன் நல்லா பால் குடிச்சிட்டு உறங்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம மெதுவா எடுத்துட்டு போனாலும் எந்திரிக்க மாட்டா. ஆமா, இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டே இருக்கோம். சின்ன அணக்க மாதிரி இருக்கா பாரு, என்னாடி உறங்கிட்டு இருக்கா. ஆமாங்க, நைட்டெல்லாம் பேசாம உறங்கிட்டா. அப்படியே முழிச்சாலும் பாலை கொடுத்துட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு பேசாம உறங்கிடுவா. நம்மள தொல்லையே பண்ண மாட்டேங்கா. நல்லது தானே, அவ தூங்கும்போது உனக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமாங்க, இந்த சரி கேட்கணும்னு நினைச்சேன். வீடு 2-3 நாளா அடைச்சே கிடந்து ஒரே தூசியா இருக்கும். நம்ம போறதுக்கு முன்னாடி யாராவது ஆளை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து போடுங்க. ஏன்னா பிள்ளைய எடுத்துட்டு போறோம்ல, மாதிரி ரொம்ப தூசியா இருந்துச்சுன்னா அவளுக்கும் எனக்கு எல்லாருக்கும் டெஸ்ட் அலர்ஜி ஆயிடும். அட, பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பண்ண மாட்டேனா? நான் அப்பவே லட்சுமி அக்காளுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் வேலைக்கு ஒருத்தங்க வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி போட சொல்லியாச்சு. லட்சுமி அக்காலும் கூட போறேன்னு சொல்லியிருந்தாவ. ராணி அக்காவுக்கு ஃபோன் அடிச்சே எடுக்கல பத்துக்க. பிஸியா இருக்காவெல்லாம் காணும், இல்லைன்னா வெளியே எங்கேயாச்சும் போயிருப்பாவ. அதான் லட்சுமி அக்காளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க வீட்டில் பின்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு ஒரு அக்கா வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு பார்க்க சொன்னேன். நல்ல வேலை அந்த அக்கா அங்கே தான் நின்றுருக்காவ. சரி, நான் போய் க்ளீன் பண்ணி போடேன் அப்படின்னாவ. தனியாக விட முடியாதுல்ல, அதனால லட்சுமி அக்காலும் கூட போயிருக்கு. அப்படியா? நல்லதா போச்சு. சரிம்மா, நீ மெதுவாக எதிர்த்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நான் எல்லாத்தையும் எடுத்து காரில் கொண்டு போய் வைக்கேன். சரிங்க. செல்லக்குட்டி, நம்ம வீட்டுக்கு போவோமா? மொத நம்ம வீட்டுக்கு போறோம். நம்மள ஆரத்தி எடுத்து வர வைக்கிறதுக்கு கூட அங்கே யாரும் இருக்க மாட்டாவ. என்ன பண்ணதுக்கு எல்லாம் என் தலை எழுத்து. நல்லா தூங்கிட்டு இருக்கா, பேசுறது கூட அவளுக்கு கேட்க மாட்டேங்குது. சரி, அவ தூங்கும் போதே அப்படியே ரெடி ஆயிடலாம். பெரியம்மா நமக்காண்டி என்ன சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க? அது எனக்கு மட்டும். ஹாய், கோல்டு செயின். இந்த செயினை நமக்காண்டியே வாங்கிட்டு வந்திருப்பாவ. என்னால நம்பவே முடியல. பெரியம்மா எனக்காண்டி செயின் வாங்கிட்டு வந்திருக்காவ. எவ்வளோ சூப்பரா இருக்கு. எனக்கு கோல்டு செயின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்குள்ள செயினை அம்மா வித்துட்டாங்க. அவங்க இருக்க கஷ்டத்தில் நம்ம எப்படி கேட்குதுன்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் பெரியம்மா எனக்காண்டி செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பெரியம்மா கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லலாம். ஐயோ, சூப்பராக இருக்கு. எப்படா கடத்தில் போடுவேன். இது சுவானி கேக்கா, இங்க பாருக்கா, பெரியம்மா எனக்காண்டி செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கோல்டு செயின். இது கோல்டு செயினா? இது ஒழுங்கா பாரு, கோல்டு செயினா? ஆமாக்கா, ஜுவல்லரி பாக்ஸுக்குள்ள கோல்டு செயின் தானே இருக்கும். கவரிங் செயினையா எப்படி வச்சு எடுத்துட்டு வருவாங்க? இங்க தா பாப்போம். ஆமா, கோல்டு செயின் தான். இன்னும் இவளுக்கு கோல்டு செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சத்யா, சூப்பரா இருக்கலாம். அந்த லாக்கெட் பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. சுவானி, நீ பெரியம்மாட்ட கோல்டு செயின் கேட்டியா? நான் ஒன்னும் கேட்கல, அவங்களே தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப எனக்கு? உனக்கு தான் செயின் இருக்குல்ல சத்யா, அதனால தான் எனக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன், உனக்கும் தானே செயின் இருக்கு. சத்யா, அம்மா வீடு வைக்க இடம் வாங்கும்போது எனக்குள்ள செயினை வித்துட்டாங்கல்ல, அதனால தான் எனக்கு செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரியம்மா அன்னைக்கு பூமாரிக்கு செயின் கொடுத்தாவல்ல, அந்த டைம்ல செல்வி சித்தி அம்மா கிட்ட சொல்லி ஆசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதுக்கு தான் எனக்கு செயின் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா உனக்கு யாருக்கனவே இருக்கு பத்தியா? ஏடி, அப்ப எனக்கு மட்டும் பழைய செயின், உனக்கு புது செயினா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பெரியம்மா எனக்கு சர்ப்ரைஸா செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் மட்டும் பழைய செயின் போடணும், உனக்கு மட்டும் புது செயினா? இது நல்லா இருக்கே கதை. சத்யா, எப்படி சத்யா உனக்குள்ள செயின் பழசாவும்? அம்மா எனக்கும் உனக்கும் சேர்த்து தானே வாங்கினாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு செயின் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி எனக்குள்ள செயின் கொண்டு போய் வித்து இடத்த வாங்கினாங்க. அப்போத்தேந்து அந்த செயினை உனக்கும் போட தரமாட்டவல்ல. பீரோக்குள்ளேயே தானே இருக்கு. அப்ப புது செயின் தானே அது. பீரோக்குள்ளேயே இருந்தாலும் இத்தனை வருஷமா பீரோக்குள்ள தானே இருக்கு. அப்ப பழசா இருக்கும்ல. லூஸ் அட்டி, நீ தங்க செயின் எப்படி பழசாவும்? அது நல்ல பளபளன்னு தான் இருக்கும். சரி தள்ளு, நான் போய் பெரியம்மாட்ட தேங்க்ஸ் சொல்லட்டு. இந்த திருவிழாக்கு புது ட்ரெஸ்ஸு செயின் கலக்க போறேன் நான். தள்ளி நின்ன ஆண்டி.
அது எப்படி அவளுக்கு மட்டும் புது செயின் வாங்கி கொடுப்பாங்க? அப்படின்னா எனக்கு தானே வாங்கணும், அவளுக்கு மட்டும் எப்படி வாங்கி கொடுப்பாங்க? நான் மட்டும் இத்தனை வருஷமா பீரோக்குள்ளே போட்டு வச்சு பழைய செயினை போடணுமா? இது இப்படியே விட்டா சரி வராது. அது என்ன பார்ஷுவாலிட்டி பார்க்குது? எனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி வாங்கி தரேன்டமா. கண்டிப்பா பெரியம்மா செயின் வாங்குறதுக்கு முன்னாடி அம்மாட்ட கேட்டிருப்பாவ. இந்த அம்மா தான் சுவாணி பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஏன் பழைய செயின் அவ போட வேண்டியதானே? நான் தானே இந்த வீட்டுல மூத்த பொண்ணு, அவளுக்கு அக்கா நான் தானே. அப்ப புது செயின் எனக்கு தானே கொடுத்துருக்கணும். இன்னைக்கு பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டாம போக கூடாது. அப்படி அவ மட்டும் புது செயினை போட்டு மினுக்காண்டா. தம்பி வாங்கம்மா. இந்த மக்களே டீ குடி. கொடுங்கம்மா. என்னாச்சு இவனுக்கு? ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா. தம்பி என்னாச்சு மக்களே, ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் இருக்கேன். உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. என்னமோ தெரியலம்மா, காலையிலேருந்தே மனசு ஒரு மாதிரி இருக்கு. என்னால் வேலை பண்ண முடியல, எந்த விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. காலையிலே மீட்டிங் இருந்துச்சுமா, மீட்டிங் கூட என்னால் சரியாக அட்டன் பண்ண முடியல. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக இருக்கு. நைட்டு படுக்க தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அதான் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு அப்படியே இருக்கேன். என்னாச்சு மக்களே, எதனால அம்மா கிட்ட சொல்லு. தெரியலம்மா, எனக்கு சத்யாவா பார்க்கணும் போலே இருக்கு. என்னய்யா இப்படி சொல்லுங்க? தெரியலம்மா, அவங்கெல்லாம் இங்கிருந்து போனதுலேருந்து நான் திருப்பியும் பழைய மாதிரி ஆயிட்டணும்னு எனக்கு பயமா இருக்கு. விக்கி அப்படியெல்லாம் பேசாதம்மா. எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ. எல்லாத்துக்கும் அதுக்கான நேரம் வரும். அந்த டைம்ல எல்லாமே நடக்கும். இல்லம்மா, இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீ அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு முடிவு சொல்லேன்னு சொல்லிட்டு எதுவுமே ஃபோன் பண்ணல. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் மக்களே. அந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கலாம். அவங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கட்டும். நம்ம போட்டு அவசரப்படுத்த முடியாது பத்தியா, பொம்பளை பிள்ளைலாம். இன்னும் எத்தனை நாள்மா? நீ எத்தனை நாள் இப்படியே நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு? இந்த வாட்டி என்னால முடியாது. நானே ஊருக்கு போய் நான் அவங்க கிட்ட டைரக்டா கேட்க போறேன். தம்பி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது மக்களே. நம்ம பேசியிருக்கோம்ல, பெரியவங்க நாங்க பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லுவோம். நீ டைரக்டா போய் கேட்டேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? எதுக்கு இந்த பையன் இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்கா, இவனே வந்து கேட்க அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு ஏதோ யோசிப்பாம. அவங்க ஃபேமிலியில எல்லார்கிட்டையும் பேசியாச்சு. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அம்மா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா, நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். ஏதாச்சும் பண்ணி அவங்கள சம்மதிக்க வைமா. ஏதாவது பேசி அவங்க கிட்ட சரின்னு சொல்லு. இல்லைன்னா எனக்கு சத்யாவோட நம்பர் வாங்கி கொடுங்க, நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன். டேய் என்னடா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படியெல்லாம் நீ அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தப்பாக தான் நினைப்பாங்க. அப்புறம் பொண்ணு கேட்டால் நம்ம மேலே அவங்களுக்கு டவுட் வந்துடும். எதுக்கு இவங்க இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு, நாம தான் சொல்லியிருக்கோம்ல வெயிட் பண்ணதுக்கு அப்படின்ட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் உருவாயிடும். சரிம்மா, அப்புறம் இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? என்னால் இப்படியே இருக்க முடியலம்மா, கஷ்டமா இருக்கு. நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ என்ன பண்ணதுக்கு? இந்த பையன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கானே. பேசாம ராணிக்கு இன்னொருக்கா ஃபோன் அடிச்சு பார்க்கலாமா? ஒருவேளை அவன் வீட்டில் எதுவும் பேசியிருப்பானா, இல்லை மறந்துட்டானா எனக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. இப்படியே விட்டா இவனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவான். இல்லை இங்கேருந்து அங்கே கிளம்பி போனாலும் போயிடுவான். இல்லை இப்படியே விட்டா சரி வராது. இவகிட்ட பேசிட்டு ராணிக்கு ஒருக்கா ஃபோன் அடிக்க வேண்டியதான். மா சொல்லுங்கம்மா. சரி, அவங்களே கூப்பிட்ட வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. என்னையா சொல்லு. அம்மா, சத்யாவோட ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்கம்மா. அவ குரலை கேட்கணும் போலே இருக்கு, அதனாலதான். என்ன மக்களுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எங்களால நீ மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவியோ, நமக்கு பயமா இருக்குடா. பழைய மாதிரி எல்லாம் ஆக மாட்டேம்மா, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு அவ ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க. டேய் நீ லூஸ் மாதிரி ஃபோன் பண்ணி எதையோ பேசி காரியத்துக்கு எடுத்து விட்டுறாத. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கி கொடுங்கம்மா. எனக்கு அவ குரலை மட்டும் கேட்டா போதும், கொஞ்ச நாள் நான் நார்மலா இருப்பேன். சரிடா, நான் விக்ரம் கிட்ட பேசுகிறேன். அவன் ஃபோன் நம்பர் எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. நான் அவன்கிட்ட பேசி பார்க்கேன். சரிம்மா, எப்படியாவது எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. அப்புறம் அவங்களே ஃபோன் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இல்லைன்னா என்னால் எந்த வேலையும் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது, யார் கூடயும் பேச முடியாது. சரியா, நான் விக்ரம் கிட்ட பேசிட்டு உனக்கு சொல்லேன். சரியா, நான் ராணிக்கு ஃபோன் அடிச்சு பார்க்கேன். சரிம்மா. உனக்கு என் மேல எதுவும் கோவம் இல்லைல்ல? எனக்கு எதுக்கு மக்களே உன் மேலே கோவம் வரப்போகுது? நீ நல்லா இருந்தா சந்தோஷமா இருந்தா அம்மாக்கு சந்தோஷம்தான். என் உலகமே என் 2 பசங்க தானே. அவங்க சந்தோஷத்தை விட எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது. நான் எப்பாடு பட்டனாலும் அந்த பிள்ளைய உனக்கு கட்டி வச்சிருவேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. காஃபி ஆயிட்டு இருக்கு, குடி மக்களே. நான் விக்ரம்கிட்ட பேசிட்டு வரேன். சரிம்மா. ஃபோன் நம்பர் கேட்டா அண்ணே அதுக்கு ஒத்துக்குவானா? எனக்கு தெரியல, நான் பேசி பார்க்கேன். அண்ணனும் அப்பாவும் என் கூட சப்போர்ட்டுக்கு இல்லைனாலும் நீங்க என் கூட இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன் மக்களே. நீ என்ன முடிவெடுத்தாலும் அம்மா உன் கூட இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்மா.